எவ்வளவு நேர்த்தியாக, எவ்வளவு முறையாக, எவ்வளவு கண்ணியமாக அந்த பொதுக்குழு செயற்குழு என்பது நடைபெறும் தெரியுமா? ஒரு உதாரணத்தை சொல்றேன். அவர் பக்கத்துல கொடுக்குறாங்க, ஐயாவை பத்தி சொல்றாங்க, ஐயா கண்ணீர் விடுக்கிறார், இதெல்லாம் பத்தி நீங்க வந்து என்னங்க இப்படி பண்றீங்க கேட்பீங்க, எல்லாம் கேள்வி கேட்பீங்க. நெருப்பு மாதிரி போன்றவர் ஐயா அவர்கள். அவரோட ஒரு பேப்பரை ஒரு கையில ஒரு செய்தியை சொல்றீங்கன்னா அது அவர் கைக்கு வந்துருச்சுன்னா அதை கையாளக்கூடிய விதம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 2006ஆம் ஆண்டு டெல்லியில நம்ம இருக்கக்கூடிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் உயர்கல்வியில் இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்கான அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் அது இருந்து அதை நடைமுறைப்படுத்தாமல் போகின்ற பொழுது அங்க இருந்தக்கூடிய உயர் தலைவர்கள் எல்லாம் எல்லோரும் இருக்கிறார்கள். அந்த அரங்கத்துல இது என்ன ஆச்சுன்னு கேட்கிறாங்க. லாலு பிரசாத் யாதவ் இருக்கிறார், சிதம்பரம் இருக்கிறார், இது போன்ற உயர்ந்த தலைவர்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த அரங்கத்துல அல்ல அதை பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று கையில் இந்த பேப்பர்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நான் இதற்காகத்தான் இந்த கூட்டணிக்கு வந்த, இன்னைக்கு நடக்குமா நடக்காதா தெரிஞ்சாகணும் என்று அன்றைக்கு சிங்கம் போன்று கர்ஜித்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். இது எல்லாருக்கும் ஊடக நண்பர்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இன்றைக்கு அவரை அமர வைத்துவிட்டு பொதுக்குழு எது, செயற்குழு எது, என்ன தீர்மானம், என்ன முடிவு ஐயா கேட்கிறாரு. இன்னைக்கு எத்தனை தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படிங்கிறாரு. 27 அப்படிங்கிறாங்க. 27 தீர்மானம். எப்படிப்பட்ட ஒரு தலைவர், அரசியல் தலைவர், எவ்வளவு சிறப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்தியவர். 2026 அவ்வளவு சிங்கம் போன்று கருத்தித்த எங்கள் மருத்துவர் ஐயா இன்றைக்கு யாரோ கொடுக்கக்கூடிய பேப்பரில் கொடுக்கக்கூடியதை எழுதி அவர் சொல்லக்கூடியதை படித்து இன்னைக்கு அதை சொல்லக்கூடிய இடத்தில் அவரை கொண்டு போய் ஒரு பொம்மையை போன்று எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை மாற்றி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒவ்வொரு தொண்டரும் இன்றைக்கு நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம். அவரை அழைத்து மேடையிலே உட்கார வைத்து அவர் ஏதோ ஒரு கனவு கண்டதை போன்றும் அவர் ஏதோ ஒன்று சொல்லி அதற்கு பிறகு 2 பேரும் அவர்களை துடைத்து விட்டு பேசுகிறார்கள். பல செய்திகளை என்னால் இங்கே சொல்ல முடியும். அதுல ஒரு செய்தி ரொம்ப அதிகமா அவங்க ஸ்ரீகாந்தி அவர்கள் பேசியிருக்காங்க. அவங்க எங்க ஐயாவுடைய சின்னையாவுடைய சகோதரி, அக்கா. அதனால அவங்க ஒரு தம்பிய அக்கா அவங்க வீட்டில் குடும்பத்தில் அவங்க எப்படி ஒன்றாலும் ஒரு அன்பா பேசும்போது வாடா போடான்னு பேசுறதுலாம் உண்மை. இன்னைக்கு எங்கள் கட்சியினுடைய தலைவர் பொது அரங்கில் இது போன்று பேசுவதை ஸ்ரீகாந்தி அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இது பாட்டாளி மக்கள் கட்சி பல தொண்டர்கள், பல நிர்வாகிகள், பல பொறுப்பாளர்களை கொண்டிருக்கக்கூடிய இயக்கம். ஏதோ உங்க வீட்டு குடும்ப பிரச்சனை மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசக்கூடாது. அவங்க மேல உட்காந்துக்கிறது, இன்னொரு மகனை விட்டு பேச வைக்கிறது, இன்னொரு மகனை முன்னாடி உட்கார வச்சுக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி என்ன எடுப்பார் கைப்பிள்ளையாது? நான் கேட்குறேன், நீ எப்போ வந்த, நீ என்னைக்கு தலைவரானு கேட்குறாங்க. நான் கேட்குறேன் ஸ்ரீகாந்தி அவர்களை பார்த்து, நீங்க கட்சிக்கு எப்போ வந்தீங்க? உங்களை செயல் தலைவரை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க? மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சியில அவர் முதல்ல அவர் பதவியேற்றது 2094 அவர் வந்து பசுமை தாயகம் 98 1998 அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பசுமை தாயகத்தினுடைய தலைவராகிறார். அதற்கு பிறகு 2004 இளைஞரணி தலைவராகிறார். ஏறக்குறைய 27 ஆண்டுகள் இந்த கட்சிக்கு உழைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவர் மருத்துவர் ஐயாவினுடைய மகன். மருத்துவர் ஐயா சில சபதங்களை செய்தார் என்ற அடிப்படைக்காகவே பல்வேறு தருணங்களில் அவருக்கு உரிய பதவிகள் அவருக்கு வழங்கப்படாமல் இருந்திருக்கிறது. இந்த தீர்மானத்தில் பேசுறாங்க. ஒரு தகவலுக்கு உங்களுக்கு சொல்றேன். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்த பிறகுதான் அங்கீகாரத்தையே பாட்டாளி மக்கள் கட்சி இழந்துச்சுங்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அங்கீகாரம் எப்பொழுது இழந்தது? 2009ஆம் ஆண்டு இழந்தது. அப்ப யாரு தலைவர்? ஜி.கே. மணி தலைவர். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவரானது 2022. இந்த இடைப்பட்ட காலத்தில் 2011, 2014, 2019, 2021 இந்த தேர்தல்கள் எல்லாம் தலைவராக இருந்தது யார்? ஜி.கே. மணி இருந்தார். இந்த தேர்தல் எல்லாம் கூட்டணியை முடிவு செய்தது யார்? மருத்துவர் ஐயா முடிவு செய்தார். எனவே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்தவுடன் உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சு, அங்கீகாரத்தை இழந்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இது உண்மை அல்ல. இன்னொன்று, இந்த பொதுக்குழு கூடுவதற்கு முன்பாகவே அவர்கள் சொன்னது என்னன்னா, இன்றைக்கு பொதுக்குழுவில் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிப்போம், அதற்காகத்தான் இந்த பொதுக்குழு சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு சொன்னாங்களா? அதை இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இந்த
முடிவுகள் வந்து டெல்லியில இருந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் முழுமையாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் எதிர்பார்த்ததை போன்று மருத்துவர் ஐயா அவர்களுடன் எந்த அரசியல் கட்சியும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அவர்களை திரும்பி கூட பார்க்கவில்லை. அவரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு யாரும் முன்வரவில்லை என்ற காரணத்தினால் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கு மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அதிகாரம் என்று கொடுத்திருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி இன்னொரு கேலி கூத்து நடந்தது. ஒரு பொது விளம்பரம் வந்தது, அதை பார்த்திருப்பீங்க, நிறைய நண்பர்கள் பார்த்திருப்பீங்க. 2 டைப் ஆஃப் விளம்பரம் சார். ஒரே அமைப்பு, 2 விதமான விளம்பரங்கள். சில பத்திரிகையில ஒரு விளம்பரம், சில பத்திரிகையில வேறு ஒரு விளம்பரம். அந்த ஒட்டுமொத்த விளம்பரத்தினுடைய சாரம்சம் என்னன்னா, யாரோடையும் நீங்களாம் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. நீங்க அது மாதிரி ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா உங்க மீது வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும். யார் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க தான் இருக்கோம், எங்களோட வந்து பேச்சுவார்த்தை. இதுக்காக அவங்க செஞ்ச செலவு எவ்வளவு தெரியுமா? எத்தனை லட்சம் ரூபாயை செலவு செய்யிருக்காங்க தெரியுமா? ஒரு ஒரு பொது அறிவிப்பு ஒரு ஊடகத்தில் ஒரு செய்தித்தாளில் வெளியிட வேண்டும் என்று சொன்னால் அது எவ்வளவு கவனமா இருக்கணும். ஊடக நண்பர்களாகி உங்களுக்கே தெரியும். நான் வழக்கறிஞர், பல்வேறு தருணங்களை கோர்ட் நோட்டீஸை கொடுப்போம், வாங்கி உடனே பதிவு பண்ண மாட்டாங்க. அதுக்காக லீகல் டீம் இருக்கும், அதுக்காக எடிட்டோரியல் பார்ப்பாங்க. அந்த இது வந்து லீகல் ஃபார்மேட்ல இருந்தா மட்டும்தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆனால் இதுல கூட இந்தியன் எக்ஸ்பிரஸும் தினமணியும் இதை வெளியிடவே இல்லை. நான் விசாரிச்சதுல அவங்க வந்து இது வந்து சட்டப்பூர்வமானதாக இல்லை, அதனால பண்ண மாட்டாங்க. அதுல இன்னும் சில பேர் நிறைய கதைகள்லாம் எழுதினாங்க, இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீங்க கொஞ்சமா கொடுங்க அப்படின்னு பிரிச்சு அதை 2 விதமா பண்ணிருக்காங்க. சில பேர் கொடுத்ததை வாங்கி இப்ப நீங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி இருக்காங்க நம்ம இதுல ஊடகத்துல வந்து பத்திரிகை, அவங்க கொடுக்குற விளம்பர பிரிவு கொடுத்தா போட்டுதான் ஆகணும்னு போட்டுறாங்க. ஆனால் அந்த விளம்பரம் என்பது ஒரு 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 அது சட்டப்பூர்வமான விளம்பரமா, தலைமை நிலையத்தினுடைய விளம்பரமா, அல்லது அதில் கீழே இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞருடைய அறிவிப்பா, என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னே தெரியல என்று கொடுத்திருக்கிறார்கள். எனவே இன்றைய பொறுத்தவரையில் நடைபெற்ற இந்த கூட்டம் என்பது பொதுக்குழுவே அல்ல. அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் எதையும் எங்களை கட்டுப்படுத்தாது. அதில் பல்வேறு விஷயங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அத்தனையும் முன்னுக்கு பின் முரணாக அதில் இடம்பெற்றிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு கூட நிலைமை. எனவே இந்த விஷயங்களை ஊடகங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் செய்திருக்கிறோம். ஒரே ஒரு செய்தியை சொல்றோம். இன்றைக்கு பொதுக்குழு என்றால், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு என்றால், ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் என்ன பாட்டாளி மக்கள் கட்சி சொல்ல போகிறது, என்ன அரசியல் செய்தியை சொல்ல போகிறது என்று பார்ப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நடைபெற்ற பொதுக்குழுவில் வேற எந்த விவாதமும் கிடையாது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியை இன்றைக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களையும் திட்டுவதற்காகவென்றே ஒரு பொதுக்குழு என்ற பெயரில் ஒரு பொதுக்குழு. வேற ஒண்ணுமே இன்னைக்கு விவாதிக்கல. இன்னைக்கு ஏதாவது தமிழக அரசின் செயல்பாடுகள் குறித்து விமர்சனம் வந்திருக்கிறதா? திட்டங்கள் குறித்து ஏதாவது விமர்சனங்கள் வந்திருக்கிறதா? தமிழகத்தினுடைய தேவை குறித்த விமர்சனங்கள் வந்திருக்கிறதா? எதிர்காலத்தில் எந்த அடிப்படையில், எதனால், எதற்காக, எந்த யாருடன் கூட்டணி வைக்க போகிறோம் என்பதற்கான அறிவிப்புகள் வந்திருக்கிறதா? நான் இப்ப இதெல்லாம் சொல்றது வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு நடைபெற்ற அந்த கூட்டத்துக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதே வேளையில் நாங்கள் இதை சொல்லித்தான் ஆக வேண்டிய நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாடகத்தை இன்னும் எவ்வளவு தூரம் ஓட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற நாடகத்தை இன்னைக்கு முழுமையாக நடத்துவது, அவரை இயக்குவது ஜி.கே. மணி அவர்கள்தான். அவர்களால் தான் இது போன்ற கேலி கூத்தும், இது போன்ற ஒரு அரசியலில் அடிப்படை இல்லாத ஒரு நிகழ்வும் நடந்து கொண்டிருக்கிறது. மிக உயர்ந்த தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்களை இதைவிட அவரை அவமதிப்பதற்கு, இதைவிட அவரை ஒரு தவறான இடத்தில் உட்கார வைத்து பொதுமக்கள் மத்தியில் இப்படி ஒரு எல்லோரும் அவரை மருத்துவர் ஐயா அவர்களை பார்ப்பதற்கான சூழ்நிலை உருவாக்கி இருப்பது ஜி.கே. மணி. அவர் முகத்திரையை நாங்கள் இதற்கு முன்பாகவே கிழித்து விட்டோம். அவருடைய சாயம் என்பது விழுத்து விட்டது. அவர் இனி பாட்டாளி மக்கள் கட்சியில் அவர் போடக்கூடிய இந்த இரட்டை வேடத்தை நம்புவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல, தமிழகத்திலே யாரும் இன்றைக்கு தயாராக இல்லை. ஜி.கே. மணி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு கட்சியில் இருந்த ஒருவரை நீக்குவதற்காக பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து தமிழ்நாடு முழுதும் கொண்டாடிய பெருமைக்குரியவர் தான் ஜி.கே. மணி அவர்கள்.
எனவே எங்களுடைய பயணம் என்பது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நாங்கள் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இது போன்ற ஒரு அநாகரிகமான, தரக்குறைவான பொது மேடையில் இது போன்று பேசக்கூடிய இந்த பேச்சுகள் எல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். நீங்க பாஜக கிட்ட அடகு வச்சிருக்கீங்க அப்படின்றதுனாலதான் ஐயா வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தாருன்னு மேடையில சொல்லிடலாமா? இன்னைக்கு அவங்க ஐயா சொன்னாரு, அதை அந்த அம்மா சொன்னாங்க. அவங்களுக்கு ஏங்க இப்பதாங்க வந்திருக்காங்க, 2 நாளைக்கு முன்னாடி அவங்க அது மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு இவங்க படிச்சுக்கிட்டு பாவம் அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றாங்க. அதுல ரொம்ப அவங்கள பத்திலாம் நம்ம பேச வேண்டாம். ஐயா மேடையில பேசும்பொழுது அழுது மனமுடைந்து பேசினதா வீடியோ தொடர்ந்து பரவிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த பேட்டி அதுக்காக தான். ஏன் நாங்க சொல்றோம்னா, அவர் இயக்கப்படுகிறார், அவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்கப்படுது, அவரை சொல்றாங்க. இது அதாவது இதுல இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா? அந்த கழுத்தை நெரிச்சாங்க, அந்த மாதிரி வந்துருச்சு, பதவி கொடுத்தாங்கன்னா அதுவே உண்மை இல்லை. அப்படி ஒரு நிகழ்வே கிடையாது. ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. எப்படி ஒரு வீடியோ போட்டாங்க, யாரை போட்டாங்க, அவர் யார், அவர் என்ன கொடுத்தாங்க சொல்லுங்க. கட்டுக்கதை. இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா? என் மீது ஒரு பெரிய ஒரு விமர்சனம். நாங்கள்லாம் இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேருமே அடையாளப்படுத்தி ஜெயராமன் இருக்காரு, அருள் இருக்காரு, இவங்கெல்லாம் மருத்துவரையை தான் உருவாக்கினோம். இன்றைக்கும் மருத்துவரையான்னு தான் சொல்கிறோம். அவரை என்றைக்கும் நாங்கள் வந்து தவறாக சொல்லலாம். அவருக்கு ஏதாவது தப்பு நடந்தால் கூட நாங்கள் வந்து வருத்தப்படுறோம். ஆனால் நான் அவர் பேரை சொல்லிட்டேன், அவர் அவமதியாரையை பேசிட்டேன் அப்படிங்கிற ஒரு தகவல் அவர்கிட்ட சொல்லி, அதன் மூலமாக இன்னைக்கும் ஐயா வந்து குழந்தை மாதிரி நான் வளர்த்த பிள்ளைங்கள்லாம் என் பேரை சொல்லி திட்டுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர்கிட்ட என்ன சொன்னாலும் அதை அப்படியே திருப்பி சொல்கிறார். நான் கேட்டேன், நான் ஐயா அவர்களை சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் காமிக்கணும். இன்னி வரைக்கும் காட்டலையே. இது எதிர்காலத்திலும் அவர்களால் காட்ட முடியாது. அதனால சொல்கிறோம், நாங்கள் என்னன்னா, ஒரு உண்மை இல்லாத விஷயங்களை அவரிடம் சொல்வது என்பதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அங்கே நடந்தது. எம்பி பதவியா அமைச்சர் பதவியா அவர் உழைச்சி வாங்கினாரான்ட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, அந்த எம்பி பதவியும் அமைச்சர் பதவியும் கொடுக்கிற சூழலில் அருகில் இருந்தவர்கள் நாங்கள். அதற்கு முன்பாக நாங்கள் மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தவர்களெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியோடு எப்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு, அன்புமணியினுடைய ஆற்றலையும் அவருடைய செயல்திறனையும் அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் அனுபவத்தையும் அடிப்படையாக கொண்டு இந்த பதவியை கொடுக்க வேண்டும் என்று அன்றைக்கு எல்லோரும் முடிவு செய்து அந்த பதவி என்பது கொடுக்கப்பட்டது. அதற்கு முன்பாகவே அவர் பசுமை தாயகத்தினுடைய தலைவராக, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இளைஞரணி செயலாளர் தலைவராக இருந்து அவர் பணியாற்றியிருக்கிறார். பொது வாழ்க்கையில் அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். இப்படித்தான் அந்த பதவி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த தருணத்தில் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எனவே இது வந்து அரசியல் வந்துருச்சு, குடும்பம், அவங்க அக்கா இப்படி பேசுறதுனால நாங்கள் அதிகமாக சில விஷயங்களை இன்னும் விரிவாக எங்களால் பேச முடியாது, பேசக்கூடாது. வெளிப்படையாக தெரியுது சார், வெளிப்படையாக தெரியுது. நான் என்ன சொல்றேன்னா, மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கட்சியும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய நிலையில இருந்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த சூழ்நிலை உருவாயிருக்கு. இந்த சூழ்நிலை உருவானதற்கு யார் காரணம்? ஜி.கே. மணி ஆட்டி வித்தார். அதற்கு பின்னணியிலிருந்து ஸ்ரீகாந்தி அவர்கள் இப்போ புதுசா வந்து அவங்க இன்னைக்கு வந்து இதை பத்தி பேச இறங்கி இருக்கிறாங்க. ஜி.கே. மணி என்ன சொல்றாருன்னா, இவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா நான் கட்சி விட்டு விலகிடுறேன், குடும்பமே கட்சி விட்டு விலகிடுறோம் அப்படின்ட்டு ஒரு அந்த டபுள் ஆக்ஷன்லாம் முடிஞ்சிச்சா சார்? இப்போ அவருக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் போட்டார் தெரியுமா? என்ன தெரியுமா? எனக்கு 2 கண்ணில் எந்த கண்ணு வேணும்னு தெரியல, நான் எங்கேயாவது இமயமலைக்கு போயிடுறேன், ஏதாவது மருந்து கொடுத்துருங்க, நான் குடிச்சிட்டு போறேன், என்னை கத்தியால குத்தி கொண்டுடுங்க. இந்த வசனம்லாம் பேசின ஜி.கே. மணி எங்க? இன்னைக்கு 2 நிமிஷம் பேசினா 4 முறை அன்புமணி அன்புமணிங்கிறார். ஆனா இதே ஜி.கே. மணி இதற்கு முன்பு சின்னையா 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 என்று சொன்னவர். அப்படிப்பட்டவர் தான் இன்னைக்கு வந்து இப்படி பேசிட்டு இருக்காரு. அதனால நீங்க பாருங்க, இதன் பின்னணியில அவர் எவ்வளவு சிறப்பாக இந்த பணிகளை செஞ்சுட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். மீண்டும் மீண்டும் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அன்புமணியை சரியா வளர்க்கல, முதுகுல குத்துறாரு, நெஞ்சில குத்துறாரு, கண்ட இடங்கள் எல்லாம் ஈட்டில குத்துற மாதிரி எனக்கு உணர்ச்சி இருக்குன்றத ஐயாவே சொல்றாரு. கொஞ்சம் சொல்றீங்களா? நான் சொல்லணும்னா கூட நீங்க ஒத்துப்பீங்க. என்னன்னா, இத்தனை விமர்சனங்கள் ஐயா செய்த பிறகும் அன்புமணி அவர்கள் அமைதியாக இருக்கிறார் என்பதை தமிழ்நாடே சொல்லுது. உண்மையா இல்லையா? மருத்துவர் ஐயா அவர்கள் மீது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதுவரையில் வைத்த விமர்சனம் என்ன? ஒன்ன சொல்லுங்க பார்ப்போம். பொதுவெளியில சொல்லியிருக்காரா? பேசவே மாட்டார், கடந்து செல்வார்.
ஏறக்குறைய 1.5 மாதம் 2 மாதம் பத்திரிகையாளர்களே அன்புமணி அவர்கள் சந்திச்சாரா? எத்தனை விமர்சனங்கள் மீது வந்தது. அவருடைய பெயரை போடக்கூடாது, இனிஷியல் வேணா போட்டுங்க. நான் இந்த மாதிரி நீங்க சொன்ன இதெல்லாம் நான் திருப்பி சொல்ல விரும்பல. எனவே இதை விட ஒரு கண்ணியமாக ஒரு மகன் நடந்து கொள்ளவே முடியாது. அவ்வளவு கண்ணியமாக, அவ்வளவு நிதானமாக, அவ்வளவு பொறுமையாக அன்புமணி அவர்கள் இதுவரையில் நடந்துட்டு இருக்காரு. அது பாட்டாளி மக்கள் கட்சியா நான் சொல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் சொல்றாங்க, பொதுவெளியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க, அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. அன்புமணி ஒரு டீசென்ட் அப்ரோச் அவர்கிட்ட இருக்கு. அவர் இந்த பிரச்சனையை, அவங்க அப்பாவுடைய பிரச்சனையை அணுகிற விதம் ரொம்ப நேர்த்தியா அவர் கையாளுகிறார் என்ற செய்தி எல்லாருமே பரவலா சொல்றாங்க. எனவே குத்துனாரு போனாரு அப்படின்லாம் சொல்றது எழுதி கொடுத்தது, அது உண்மை இல்லை. இப்ப நான் சொன்னல முன்னாடி ஒரு பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணா மறுநாள் பதவி, அதே மாதிரிதான் சார். நான் இயக்கப்படுகிறோம் என்ற ஒரு தெளிவு கூட இல்லாமல் மருத்துவர் ஐயா இருக்காருன்னு நீங்க நம்புறீங்க? அதாவது அதுக்கு மேல நான் சொன்னேன்னா ஐயாவை விமர்சனம் செய்ததாக மாறிவிடும். அது செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்களே முடிவு பண்ணீங்க. 2006 ஐயா யாரு, இன்னைக்கு 2025 டிசம்பரில் இருக்கக்கூடிய ஐயா யார், அவர் எப்படி பொதுவெளியில் நடந்து கொள்கிறார், ரெண்டையும் நீங்க ஒப்பிட்டு நீங்க முடிவு பண்ணீங்க. இதற்கு மேல் நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், ஐயாவையே நான் விமர்சனம் பண்ணதா அவங்க சொல்லுவாங்க. அதனால நான் எந்த காலத்திலயும் எங்க ஐயாவை நாங்க விமர்சனம் பண்ண மாட்டோம் சார். அவர் என்ன சொல்றாருன்னா, உலகத்திலேயே என்ன போல ஒரு தகப்ப யாருன்னா கிடைப்பாரா அப்படின்ட்டு ஒரு நான் என்ன சொல்றேன், அண்ட சராசரத்திலேயே அன்புமணி மாதிரி ஒரு புள்ள கிடைக்கவே மாட்டார். இந்த உலகத்தில் தந்தைக்கும் பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கும் இவ்வளவு பெரிய புகழை, இவ்வளவு பெரிய பெருமையை ஒரு மகனாக அவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுவும் இது போன்ற இக்கட்டான சூழ்நிலையில், இவ்வளவு விமர்சனங்கள் நிறைந்தக்கூடிய காலகட்டத்தில், எதிர்கால அரசியலை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு தந்தை, குடும்பம், வளர்த்தவர், ஆளாக்கியவர் என்ற அடிப்படையில் அந்த நிதானத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கு நிகராக ஒரு மகனை நீங்கள் பார்க்க முடியாது.